ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கோட டின்னர் சீரீஸ் பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டே வீடியோ தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால், எல்லா காய்கறியுமே போட்டு கேரட், பீன்ஸ் எல்லா காய்கறியுமே போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வாழைப்பூ கூட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிச்சன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைஸ் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. சரி, சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். காய்கறி வந்து நறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. முள்ளங்கி, முருங்கைக்காய் எல்லா காய்கறியுமே இன்றைக்கி நான் சாம்பாரில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாம்பாருக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் வந்து கூட்டி வச்சுட்டேன். காய்கறி எல்லாமே வதக்கிட்டு ஒரு பவுல் நிறைய நான் வந்துட்டு காய்கறி நறுக்கி வச்சுருந்தேன் இன்றைக்கி சாம்பாருக்கு. ஸோ அந்த பவுல் நிறைய காய்கறிலாம் எடுத்து போட்டுட்டு பருப்பெல்லாம் கொட்டிட்டு உப்புலாம் போட்டுட்டு சாம்பார் பொடி எல்லாமே போட்டுட்டு நான் குழம்பு வந்து கூட்டி வச்சுட்டேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. கொதிக்கும் போதுட்டு நல்லா சாம்பார் கொதித்ததுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லியும் லைட்டாக வந்துட்டு பெருங்காயத்தூளும் போட்டு சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்துட்டு கூட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். தேங்காய் மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுட்டு வாழைப்பூ வந்து வேக வச்சுட்டு கடலைப்பருப்பு எல்லாமே வேக வச்சு அதோடு போட்டு தாளிச்சிட்டு வாழைப்பூ கூட்டும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனை வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். சமையல் போக மீதி பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிச்சனையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்ம வீட்டில் வந்துட்டு என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ கூட்டு, டேஸ்ட்டான சூப்பரான சாம்பார், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு.